அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தது பேசுபொருளாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வசிக்கும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் சேகர் ரெட்டியை SP வேலுமணி சந்தித்து அவரது தந்தை மறைவிற்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்த நிலையில் பதில் சொல்ல அவர் முன்வரவில்லை. பாஜக வேலுமணி இடையிலான தொடர்பு, அதிமுகவில் நிலவும் குழப்பம் உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிப்பதை தவிர்த்த அவர் காவேரி நீர் பிரச்சினை தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்தும் பேச மறுத்தார். கொலை வழக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்க்கட்சி தலைவரின் செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுவதில்லை என காரணம் கூறிவிட்டு அவர் புறப்பட்டார். ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று மது விற்க திட்டமா என்று கேள்வி எழுப்பியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் குறைந்த அளவில் ஆல்கஹால் கொண்ட மது வகைகளை ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே கொண்டு சென்று விற்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக வெளியான தகவல் உண்மையா என்று ராமதாஸ் வினவியுள்ளார். வீடுகளுக்கே சென்று மதுவை விற்பனை செய்வது மக்கள் நலனை விரும்பும் அரசுகளால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத தீமை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர் அத்தகைய தீமையை தமிழ்நாடு அரசு செய்யாது என்று உறுதியாக கூற முடியவில்லை என்றும் விமர்சித்துள்ளார். மது விற்பனை தொடர்பான திமுக அரசின் கடந்த கால செயல்பாடுகள் இந்த திட்டமும் உண்மையாக இருக்குமோ என்று நம்ப தோன்றுவதாக ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கை ஏற்படுத்துவோம் என்று வாக்குறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மது பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலான இத்தகைய திட்டங்களை அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒருவேளை இத்திட்டத்தை செயல்படுத்தும் எண்ணம் தமிழ்நாடு அரசுக்கு இருந்தால் மக்களை திரட்டி பாமக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய ஆடவர் T20 கிரிக்கெட் அணியின் கேப்டனாக 2026 ஆண்டு வரை சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்படலாம் என்று BCCI வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. T20 உலகக்கோப்பையை வென்றுவிட்ட நிலையில் இலங்கைக்கு எதிரான 3 T20, 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது. T20 வகை போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா, ஜடேஜா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஓய்வை அறிவித்தனர். இந்நிலையில் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஹர்திக் பாண்டியா தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் T20 ஆடவர் அணிக்கு சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமிக்க தேர்வு குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீண்டகால அடிப்படையில் சூரியகுமார் யாதவை நியமிக்க அணி வீரர்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ளிட்டோருக்கு ஓய்வு அளிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டது. எதிர்வரும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலிக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான அணியை KL ராகுல் வழிநடத்துவார் என்றும் BCCI வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் தக்காளி விலை மெல்ல மெல்ல உயர்ந்து கிலோ 80 ரூபாயை எட்டியது. கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் பெய்யும் கனமழை எதிரொலியாக சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தக்காளியின் வரத்து குறைந்துள்ளது. நேற்று கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளி இன்று 70 ரூபாயானது. சில்லறை விலையில் கிலோ 80 முதல் 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு 80-90 வண்டி அந்த மாதிரி டெய்லி வந்துட்டு இருக்கோம். வண்டி வந்து ஒரு 4-5 நாளா வந்து வரத்து கொஞ்சம் குறைஞ்சதுனால தக்காளி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-55 வண்டி தான் வந்துட்டு இருக்கு. இதேபோல் மதுரை மாவட்டம் அண்ணா நகர் உழவர் சந்தையில் தக்காளி கிலோ 80 ரூபாயானது. மொத்த விற்பனையில் 14 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டியின் விலை 1000 ரூபாயை கடந்தது. பெரும்பாலும் மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் இந்த சீசன்ல தக்காளி அதிகம் வரும். வைகாசியில நட்டமா இருக்கும், ஆடியில பழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் அந்த சீசனாலிட்டி இல்லாதனால விளைச்சல் போச்சு. கோவை உக்கடம் காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தினசரி சந்தையில் தக்காளி கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மகாராஜா நகர் உழவர் சந்தையில் கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல்லில் தக்காளி இன்று கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்து விற்பனை விலை 70 ரூபாயாக உள்ளது.
மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் குறித்து அவதூறு கருத்து தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் மீது ஆளுநர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்க ஆளுநர் மாளிகை செல்வதற்கு பெண்கள் அஞ்சுவதாக கூறியிருந்தார். இதையடுத்து மம்தா பானர்ஜி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த போஸ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணா ராவ் அரசியலமைப்பு அதிகாரம் கொண்ட ஆளுநர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். இவ்வாறு அவதூறு பேசுவதற்கு தடை விதிக்காவிட்டால் வழக்கு தொடர்ந்தவருக்கு எதிராக மீண்டும் அவதூறு வெளியிடுவதற்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்ட நீதிபதி ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் குறித்து அவதூறு கருத்து தெரிவிப்பதற்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெண் ஒருவர் மூதாட்டியிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடமலைப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த 85 வயதான மூதாட்டி முனியம்மாள் தனது வீட்டின் எதிரே அமர்ந்திருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் மூதாட்டி அணிந்திருந்த தங்கச் சங்கிலி மற்றும் கம்மலை பறித்து சென்றார். காதுகளை அறுத்து கம்மலை பறித்து சென்ற நிலையில் வலி தாங்க முடியாமல் மூதாட்டி அலறி துடித்துள்ளார். அப்போது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் மகன் ஏழுமலை வருவதற்குள் அந்த பெண் அங்கிருந்து தப்பியோடினார். இதனையடுத்து அச்சரப்பாக்கம் மருத்துவமனையில் மூதாட்டிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த வழிப்பறி சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3வது கட்ட அகழாய்வில் சங்கு வளையல் தயாரிக்க பயன்படுத்திய முழுவடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வெம்பக்கோட்டை விஜயகரிசல்குளம் பகுதியில் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், செப்புக்காசு, பெண் உருவ சுடுமண் சிற்பம், காளை வடிவ சிற்பம், மாவுக்கல், தொங்கணி உள்ளிட்ட பல்வேறு தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நடந்த அகழாய்வின் போது சங்கு வளையல்கள் தயாரிக்க பயன்படுத்திய முழுவடிவ சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை சங்கு வளையல்கள் தயாரிக்க முக்கிய மூலப்பொருள் பயன்படுத்தி இருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இங்கு சங்கு வளையல் தயாரிப்பு தொழில்கூடம் இருந்ததை ஏற்கனவே ஆய்வாளர்கள் உறுதி செய்த நிலையில் இதற்கான கூடுதல் சான்றாக சங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் கொலை சம்பவம் நடப்பதற்கு முன் கொலை செய்யப்பட்ட நபரின் உறவினர்கள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காத திருக்கோக்கர்ணம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திலகர் திடலில் கடந்த 8ஆம் தேதி பிரகாஷ் என்ற இளைஞர் இட ஆக்கிரமிப்பை தட்டி கேட்டதற்காக கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அவரது உறவினரான பிரதீப் குமார் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலை நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பிரதீப் குமாரால் பிரகாஷுக்கு பிரச்சினை உள்ளதாக திருக்கோக்கர்ணம் காவல் நிலையத்தில் பிரகாஷின் குடும்பத்தினர் புகார் மனு அளித்தனர். ஆனால் இந்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதனால்தான் பிரகாஷ் கொலை செய்யப்பட்டதாகவும் அவரது உறவினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டேவிடம் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே திருக்கோக்கர்ணம் காவல் நிலைய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கார்த்திகேயனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அடகு கடைக்காரரிடம் 7.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சீர்காழியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். புவனகிரியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் அப்பகுதியில் அடகு கடை நடத்தி வந்துள்ளார். இவரிடம் சிதம்பரம் அண்ணாமலை நகரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சீர்காழியில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அடகு வைத்த 25 சவரன் நகையை மீட்பதற்காக 7.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு தலைமறைவாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மயிலாடுதுறை குற்றப்பிரிவு காவலர்களிடம் சந்திரசேகர் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படை அமைத்து விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் நகை உரிமையாளர் மணிகண்டனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஜெகன், அருண், தனியார் வங்கி மேலாளர் வெங்கடேசன் ஆகியோருடன் கூட்டுச் சேர்ந்து பணத்தை மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து தனியார் வங்கி மேலாளர் வெங்கடேசன், மணிகண்டன் ஆகிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய ஜெகன், அருண் ஆகியோரை தேடி வருகின்றனர். நிதி ஆயோக் அமைப்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. இதில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். அரசின் கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டில் திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக பொறுப்பேற்றுள்ள நிலையில் நிதி ஆயோக் அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதில் தலைவராக பிரதமர் நரேந்திர மோடி தொடரவுள்ளார். துணைத் தலைவராக சுமன் கே பெர்ரி, முழுநேர உறுப்பினர்களாக வி.கே. சரஸ்வத்,
ரமேஷ் சந்திரா, VK பால், அரவிந்த் விருமானி ஆகியோர் தொடர உள்ளனர். அலுவல்சார் உறுப்பினராக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தொடர உள்ளனர். அவர்களுடன் தற்பொழுது சிவராஜ் சிங் சௌகான் சேர்க்கப்பட்டுள்ளார். சிறப்பு அழைப்பாளராக நிதின் கட்கரி, JP நட்டா, HD குமாரசாமி, ஜித்தன் ராம் மஞ்சி, லல்லன் சிங், வீரேந்திரகுமார், ராம்மோகன் நாயுடு, ஜுவல் ஓரம், அன்னபூர்ணா தேவி, சிராக் பஸ்வான், ராவ் இந்திரஜித் சிங் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு தற்பொழுது நிதி ஆயோக் அமைப்பில் இடமளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நடப்பு நிதியாண்டு பொருளாதார வளர்ச்சி 7% அதிகரிக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறித்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் அறிக்கை வெளியிட்ட சர்வதேச செலாவணி நிதியம் தற்பொழுது அதில் மாற்றங்களை செய்து புதிய அறிக்கையை நேற்று வெளியிட்டது. இதில் நடப்பு நிதியாண்டில் இந்தியாவில் 6.8% வளர்ச்சி இருக்கும் என ஏற்கனவே கணிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 7% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தனிநபர் நுகர்வு அதிகரிப்பு காரணமாக இந்த மாற்றம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அடுத்த நிதியாண்டில் வளர்ச்சி 6.5% இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நடப்பு நிதியாண்டில் 3.2% வளர்ச்சி இருக்கும் என்றும் அடுத்த நிதியாண்டில் 3.3% இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அமெரிக்கா, ஜப்பான் நாடுகளின் வளர்ச்சி குறையும் என்றும் சீனாவின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது.